மோடி வந்து ஒரு நாலாந்தர பேச்சாளர் மாதிரி ஆகிட்டார். இப்போ காரணம் என்ன, ஊருக்கு ஊர் ஒரு பொய்யை. தமிழ்நாட்டில் வந்து அவர் பொய் சொல்கிறாரு, ஆந்திராவுக்கு போனால் அங்கே ஏற்ற மாதிரி ஒரு மற்றவங்களை காட்டி பொய் சொல்கிறாரு. இப்போ இங்கெல்லாம் தமிழ்நாட்டிலலாம் தென்னாட்டில் முடிஞ்சு போச்சு. உத்தரப்பிரதேசத்தில் அவருக்கு வந்து கடுமையான போட்டி இருக்குது. காரணம் என்னென்னா, போன தேர்தலில் அவங்க 190% அவங்க ஜெயித்தாங்க. ஆனால் இந்த முறை 9% கூட அவங்க ஜெயிப்பாங்களாங்கன்னு சந்தேகமாகிப்போச்சு. ஆகையினால் ராமர் கோயிலை காமிச்சு ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அது அவங்களுக்கு ஃபேட்டலாக போச்சு. அது வந்து கை கொடுக்கல. அது மட்டும் இல்லை, அதனால் பல்வேறு பிரச்சனைகள் அங்கே ஏற்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, இந்த கட்டணமில்லா பஸ்ஸை பயணத்தை பற்றி, விடியல் பயணத்தை பற்றி மோடி குறை சொல்வதற்கு எந்த யோகியத்தையும் கிடையாது. காரணம் என்ன, இது ஒன்றிய அரசிலிருந்து இதற்காக ஒரு 10 காசும் இந்த அரசு கேட்கவில்லை, நிதி பெறும் பெறவில்லை. தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவுடன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்து இந்த திட்டத்துக்கு தான் போட்டார். இந்த திட்டத்தை பாராட்டி இதை அமுல்படுத்த பல மாநிலங்கள் முன் வந்திருக்கின்றன. பல பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து இது எந்த அளவுக்கு பயன் தருகிறது என்பதை பார்த்து, இது ஏழை எளிய மக்களுக்கு பயன் தருகிற ஒரு திட்டம் என்பதை உணர்ந்து அவருடைய மாநிலத்திலும் அதை அமல்படுத்த முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் பிஜேபி ஆளுகிற மோடியினுடைய கட்சியான பிஜேபி ஆளுகிற உத்தரப்பிரதேசத்தில் இது போன்ற திட்டங்கள் அவர்கள் கொண்டு வருவதில்லை. அவர்கள் மதத்தின் பெயரால் பசுவதை என்ற பெயரில் பட்டியலின மக்களை அடிப்பது, துன்புறுத்துவது, இஸ்லாமியர்களை பழிவாங்குவது, அவர்களுடைய உடை போட்டு சென்றால் அதை பொறுத்து இழுப்பது, இது போன்ற கேவலமான நிலைகள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. இது இல்லை என்று அவர் மறுக்க முடியாது. இந்த கட்டணமில்லா பஸ் பயணம் வந்து எந்த அளவுக்கு பயன் தருகிறது என்பதை உத்தரப்பிரதேசத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு பல பேர் வேலை செய்ய வந்திருக்கிறார். அவர்களெல்லாம் இங்கேருந்து போய் ஊருக்கு போய் வரும்போது இந்த திட்டத்தை பற்றி அவர் சொல்கிறாங்க. காரணம் என்ன, அவருடைய பெண்களும் இங்கே இருக்கிறார். சில பேர் குடும்பத்தோடு வந்திருக்காங்க. அவர்களும் இந்த பஸ்ஸில் பயணமாகிற போது எங்களுக்கு பெருமையாக சொல்லுவாங்க, நாங்கள் எங்கே இருந்தாலும் பஸ்ஸு ஃப்ரீயாக போகிறோம், எங்களுக்கு பஸ்ஸே காசே கொடுக்க வேண்டியதில்லை. மைல் கணக்கில், கிலோமீட்டர் கணக்கில் நடந்து போன தொழிலாளிகள்லாம் பல பேர் இருக்காங்க. சென்னையில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பஸ்ஸில் ஏறுவது காட்டிலும் அதுக்கு ஏன் பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும்னு அந்த துண்டை முண்டாந்தி எடுத்து தலையில் போட்டுக்கொண்டு கொளுத்துகிற வழியில் எல்லாம் பயணம் செய்த பெண்கள் தமிழ்நாடு பூரா இருந்தாங்க. அவரெல்லாம் நிம்மதியாக இன்றைக்கி ஏறி உட்காந்து பஸ்ஸில் போகிறாங்க. இதை பார்த்து பொறாமைப்படுகிற மோடி அவர்கள், நான் கேட்குற மெட்ரோ ட்ரெயினில் வந்து இதனால் பாதிக்குதுன்னு சொல்கிறாரு. அவ்வளோ கோபம் உங்களுக்கு இருந்ததுன்னா மெட்ரோ ட்ரெயினுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தீங்களா? 63,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு தர வேண்டி பாக்கி இருக்கிறது, 10 பைசா கொடுக்கல. அதனால் இதை பற்றி குறை சொல்கிறார். மெட்ரோ பஸ் ட்ரெயினில் வந்து உங்களுக்கு லாபகரமாக ஓட்டணுன்னா அதிலே பெரிய ஒரு பொய்யை சொல்லியிருக்கார், குறைஞ்சி போச்சுன்ட்டு. முன்பை விட நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 3 மடங்கு உயர்ந்திருக்கு. இதுக்கு முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கிறார். ஆக பொய் சொல்வதுனால பொய்யை சொன்னாலும் பொருந்து சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லும். அது அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு அதை நான் யூஸ் பண்ணல. இருந்தாலும் பொய்யை சொல்கிறது பொருந்து சொல்லணும். பொருந்து சொன்னாரா? உண்மையா? அது மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் இருக்க இங்கே வந்திருக்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இது எந்த அளவுக்கு பயன்பட்டுருக்குது. ஆக ஒவ்வொரு இடத்துலையும் அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் என்ன சொல்கிறார், ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள். ராமர் கோயிலை உண்மையிலே யார் இடித்தது? மோடியும் பிஜேபியும் தான் இடித்தது. இந்த அயோத்தியில் கோயில் கட்டுவதற்கு முன்பாக 30 கோயில்கள் ராமர் கோயில் அந்த பகுதியில் இருக்குது. 30 ராமர் கோயில் இருக்குது. நம்ம ஊரில் எப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பகுதிக்கு ஒரு பிள்ளையார் இருக்கும். ஒரு பிள்ளையாருக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதே போல் ராமருடைய இங்கே தான் அயோத்தியில் தான், இந்த இடத்துல தான் பிறந்தார், இந்த இடத்துல தான் பிறந்தான்னு பல பேர் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ராமர் கோயிலை கட்டினாங்க. 30 கோயிலை இடிச்சிட்டு ஒரு அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டியிருக்கிறார் மோடி. பழமொழி சொல்லுவாங்க, படிப்பது ராமாயணம், இடிப்பது ராமர் கோயில். அந்த பழமொழி மோடிக்கு தான் பொருந்தும். 30 ராமர் இல்லைன்ட்டு பிஜேபிக்காரங்க சொல்லட்டும். இந்த பயணம் எந்த அளவுக்கு பயன் தந்திருக்கிறது, விடியல் பயணம் என்பதை பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலேருந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கட்சி சார்பில் வந்து இங்கேருந்து ஒரு சர்வே எடுத்து பார்க்கட்டும். மெட்ரோ ட்ரெயின் மீது அவ்வளோ அக்கறை இருந்தால் சபர்பன் ட்ரெயின் போதில்லை, அதுக்கு ஒரு ஃபேர் நீங்களும், அது உங்கள் மத்திய சர்க்கார் தானே. அந்த நீங்கள் இலவசமாக கூட கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இலவசம்னா உங்களுக்கு வேப்பங்காயாக இருக்குது, ஏழைன்னா உங்களுக்கு வேப்பங்காய் இருக்குது. அதானிக்கும் அம்பானிக்கும் கோடிக்கணக்கில் தள்ளுபடி பண்ணுவாங்க.
பேங்க்கில் ரத்து பண்ணுவாங்க. ஆனால் ஏழை மக்கள் பஸ்ஸில் போகிறத அது ஒரு நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்கிறீங்கள. குறைஞ்சபட்சம் மோடியினுடைய அரசு, ஒன்றிய அரசு மெட்ரோ ட்ரெயினுக்கு பெண்களுக்கு மகளிருக்கு சப்பர்பன் ட்ரெயின் ஃபேர் வாங்கிறதுக்காக தயாராக அப்படியா ஒன்று அறிவிக்கலுமே. ஆக தேர்தலை அவர் தோக்க போகிறது உறுதியாகிவிட்டது. எதையாவது சொல்லி மக்கள் மத்தியில் திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். இப்படியே பேசிக்கொண்டு போனால் எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியா பூராவிலும் அப்படி ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிற போது இவரே ஏன் இந்தியாவினுடைய தலைவராக வரக்கூடாது என்று இந்திய மக்கள் கருதுகிற அளவுக்கு மோடி பிரச்சாரம் செய்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். இது பிரதமர் மோடி சொன்னது தமிழ்நாட்டை குறிப்பிட்டு தான் சொல்ல நினைக்கிறீங்களா? தேர்தல் அறிக்கையில் ஆந்திராவிலையும் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையாக நாங்கள் அமுல்படுத்திட்டோமே, அமுல்படுத்த திட்டம் தானே சொல்கிறாரு. இலவச திட்டங்கள் இலவச இல்லை நிதி குறிப்பிட்டு எங்களை தானே சொல்ல, வேறு யாரும் அமுல்படுத்தினா ஸ்பெசிஃபிக்காக ஹஸ் பீன் வெரி ஸ்பெசிஃபிக். அதனால தான் நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதனால் இங்கே வந்து அது ஒரு பயன் பெற போகிறது இல்லை. இங்கே சொல்லியிருந்தாருன்னா மோடி உள்ளே விட்டுருக்க மாட்டார். இதனால் வந்து நிதி நெருக்கடி ஏற்படுது, ஏன் அதை செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. அப்புறம் அவர் மாதிரி அரசாங்கத்திலேருந்து இதெல்லாம் இது அது வந்தால் செய்வோன்னு சொல்கிறார். அவர் அறிவிச்சிருக்காருல்ல. இதை எப்படி காம்பன்சேட் பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியும். இந்த லாஸை எப்படி காம்பன்சேட் பண்ணியிருக்கிறோன்றது 3 வருஷமாக ஓட்டிட்டோம் இல்லை. இதுக்காக 10 பைசா அவங்ககிட்ட கேட்டோமா? ஆக இந்த திட்டம் ஒரு உன்னதமான திட்டம். இது ஏழை மக்கள் பயன்பெறுகிற திட்டம். அதான் நான் சொன்னது போல் கிலோமீட்டர் கணக்கில் நடந்த பெண்கள் எல்லாம் இப்போ ரோட்டில் நம்ம பெண்கள் நடந்து போகிறதே பார்க்க முடியல. ரோட்டில் நடந்து போகிறதே பார்க்க முடியல. அடுத்த ஸ்டாப்னா கூட பஸ்ஸு கை காமிச்சு ஏறின்னு நேராக போகிறாங்கல்ல. இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் தான் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அவங்க போகிற போக்க பார்த்தா அவங்க எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க பொழுது. அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் வந்து விட்டு